வணக்கம். தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிடுங்க. ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஆலு கஸ்தூரி மேத்தி ஃப்ரை பார்க்க போகிறோம். ஆலு அப்படின்னா வேறு ஒன்றுமே இல்லை, பொட்டேட்டோ ஃப்ரை கஸ்தூரி மேத்தி வச்சு நம்ம இன்றைக்கி சூப்பராக பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பேன் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில், 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. இது நல்லா உருகினதுக்கப்புறமா நம்ம 4 கிழங்கு நான் வேக வச்சு தோல் உரித்து வச்சுருந்தேன். கட் பண்ணிவிட்டு அதை உள்ளே சேர்த்தாச்சு. இதை இப்போ நல்லா நம்ம கொஞ்சம் கலர் மாறுற ஸ்டேஜ் வரையிலும் கை எடுக்காமல் நல்லா பரட்டி கொடுத்துக்கிட்டே இருங்க. நல்லா பரட்டி கொடுத்துட்டே இருக்கணும். கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகாத நமக்கு தெரியும். ஸோ அந்த ஸ்டேஜில் நம்ம எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு நம்ம கிழங்கை மட்டும் தனியாக வெளியில் எடுத்து வச்சுக்கலாம். இது நல்ல சைடிஷ்க்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். கலவை சாப்பாட்டுக்கு, சாம்பார் ரசத்தோடு சாப்பிடலாம், தொட்டு சாப்பிடலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தியோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் இந்த ரெசிபி. இப்போ இது நல்லா பொட்டேட்டோ ஃப்ரை ஆனதுக்கப்புறமா எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு எடுத்தாச்சு. எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற போல் இருக்குது. ஸோ அதனால் நான் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு அந்த ஆயிலே போதும் அப்படின்னா நீங்கள் அதுவே வச்சுக்கோங்க. ஒரு 10 மிளகு, 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். 3 காஞ்ச மிளகாய் கிள்ளாமல் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒருக்க மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் போல் கருவேப்பிலை இலை சேர்த்துக்கலாம். இலை சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறமா 12 பல்லு பூண்டு 1 பாதியமாக இடிக்கல்ல இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. தோல் உரிச்சிட்டு இடிக்கல்ல இடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம எண்ணெயிலே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுப்பு கொஞ்சம் மிதமான தீயிலே வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரையிலும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு உள்ளே சேர்த்தாச்சு. கஸ்தூரி மேத்தியும் சேர்த்துட்டு நல்லா இப்போ மிக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம கரம் மசாலா 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஈவனாக எல்லாத்தையும் கலந்து விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ரொம்ப சூப்பராக தயாராகிருச்சு. ஒரு 3 நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேம்லேயே மூடி போட்டு வைக்கலாம். மூடி ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஆலு கஸ்தூரி மேத்தி ஃப்ரை சூப்பராக தயாராகிருச்சு. தயிர் சாதம், லெமன் சாதம், அதாவது இந்த கலவை சாப்பாடோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். சாம்பார், ரசம், சப்பாத்தி, அதுக்கப்புறம் நானோட சாப்பிட்றதுக்கு கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு விருப்பமான டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவரில் இது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஈஸியான கஸ்தூரி மேத்தி ஆலு ஃப்ரை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.